MCR Pure Cotton Club, formals and casual shirts. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நாங்கள் விஜயை எதிர்த்து தான் எங்கள் இருப்பை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவை எதிர்க்கிறீங்க. பாஜகவை கொள்கை அளவில் நேரிடை எதிரியாக களத்தில் நாங்கள் நிறுத்துறோம். இப்போ விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு காட்டத்துக்கு என்ன காரணம்? பாஜகவோட டெயில் தான் அவரு வாழு. அதுதான் எங்க தலைவர். யாரெல்லாம் அதிமுக கூட்டணி இல்ல திமுக கூட்டணியில் இல்லையோ அவங்க எல்லாம் பாஜகவோட வாழ். இவர்கள் பேசக்கூடிய அரசியல் பாஜகவுக்கு ஆதரவான அரசியல். விஜய் அவர்கள் எங்க பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாரு? விஜய் மேடைகள் என்ன பேசுறாரு? கொள்கை எதிரின்றாரு பாஜக. அப்ப அரசியல் எதிரியாரு? திமுக சொல்றாரு. நீங்க அரசியல் எதிரி பேசுறவங்களுக்கு கொள்கை எதிரியா பேச மாட்டீங்க. ஏன்னா இங்க ஆட்சியை பிடிக்கணும்னா திமுக ஆட்சியில் இருக்கு. சிபிஐ அது இருங்க அது நான் விளக்குறேன். மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். சிபிஐ என்கொயரிக்கு போறாரு. ஜனநாயகன் படம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்க சொல்றீங்க பாஜகவோட டெயில்னு. பாஜகவுக்கு இவர் எதிராக நிற்கிறாரு இல்லையா? இந்த எண்ணம் இருக்கு பத்தியா? இந்த எண்ணம் தான் பாஜகவுடைய பிளஸ். இதை தமிழக மக்கள் மத்தியில் விதைக்கணும். பிடிக்காதவங்க, பாஜகவை பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும். திமுக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை உடைக்க. விஜய் தனித்திருக்காரு, சீமான் தனித்திருக்காரு அப்படின்னா இவங்களையெல்லாம் பாஜக நம்ம முத்திர குத்திட்டோம்னா அங்க போற ஓட்டுகள்லாம் திரும்ப இங்கேயே வந்துடும். இதுவும் ஒரு கணக்கு தான் இல்லையா? இது வெறும் திரை மறைவில் பாஜக ஏகப்பட்ட வேலைகள் செய்யும். விஜய்கிட்ட இன்னைக்கு இந்த பட நெருக்கடி அப்படின்றது விஜய் கொடுக்கப்பட்ட கூட்டணிக்குவான நெருக்கடி தான். கரூர் வழக்கு, கரூர் சம்பவத்தை விசாரிப்பது. அப்ப சென்னையில ஒரு பெரிய அலுவலகம் இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் கரூர்ல இருக்கு. ரெண்டுலையும் விசாரிக்காம டெல்லிக்கு ஏன் வர சொன்னாங்க? உறுதியா இருக்காரு போல. எதுல உறுதியா இருக்காரு? பாஜக எங்களுக்கு கொள்கை சொல்லிட்டீங்க. ஜனநாயகன் படம் வரவிடாம தடுக்கிறது ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசோட துறை தான், தணிக்கைத்துறை. அப்ப நீங்க விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? வாயை திறந்து பேசியிருக்கணும். அப்ப நீங்க யாரை கண்டிச்சு பேசியிருக்கணும்? ஒன்றிய அரசு. ஏன் ஒன்றிய அரசு கண்டிச்சு பேசல? சந்தேகம் வருதா இல்லையா? வாயை மூடிக்கிட்டு பனையூர்ல படுத்துக்கிட்டா பட வெளியில வருமா? 11 ஆண்டுகள் மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர். ஒரு பவுன் 1.25 லட்சம் ரூபாய் யார் வாங்க முடியும்? ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு வாங்கி போட முடியுமா? எங்க போய் வாங்குவாங்க? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போயிட்டு ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 சம்பளம் வாங்க முடியுமா? இல்ல தங்க விலை யார் நிர்மாணிக்கிறாங்க? ஒன்றிய அரசு தாங்க நிர்மாணிக்கணும். இவர் கட்சி நடத்துறால, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லுங்க. கல்வி வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ஒன்றிய அரசு கொடுக்கல. தமிழ்நாடு கொடுக்குற நிதியை கேட்டுக்கணும்ல. ஏன் கேட்கல? நீங்க என்னைக்கா தேசிய கல்விக் கொள்கையை எடுத்து பேசுறீங்களா? என்ன அரசியல்? காவிரி தண்ணீரை பத்தி பேசுறீங்களா? காவிரி தண்ணீரை பத்தி பேசுறீங்களா? இன்னைக்கு முல்லை பெரியால அணை கட்ட போறான்றான். இதுல மன்னிக்கணும், இதுல காவிரியில என்னதான் அரசியல் பேசுறீங்க? என்ன உங்க அரசியல்? நீங்க சிஎம் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. என்ன கடந்த காலத்துல இருந்து தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் செய்யாத ஒன்று செய்ய போறீங்க? இந்தியாவுடைய அரசியல் கட்டமைப்பே நீங்க ஊழல் அற்ற ஒரு அரசியல் கட்டமைப்பை இங்க உருவாக்க முடியாது. தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்கனவே பாஜகவை பேசிக்கிட்டு இருக்காரு, விஜய் அவர்கள் குறித்தும் பேசியிருக்காரு. ஆனா இந்த முறை இன்னும் அழுத்தமா தீவிரமா விஜய் அவர்கள் குறித்து காட்டமா பேசுறது அப்படின்றதெல்லாம் தன்னுடைய இருப்பை இன்னும் அழுத்தமா பதிவு செய்யறதுக்காக தானா? நாங்கள் விஜயை எதிர்த்து தான் எங்கள் இருப்பை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவை எதிர்க்கிறீங்க. நாங்கள் பாஜகவை கொள்கை அளவில் எடுத்துட்டு இருக்கோங்க. பாஜகவை கொள்கை அளவில் நேரிடை எதிரியாக களத்தில் நாங்கள் நிறுத்துறோம். அப்போ விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு காட்டத்துக்கு என்ன காரணம்? அதையே இன்னும் அழுத்தம் கொடுக்கணும். டெயில். யாரோட டெயில்? பாஜகவோட டெயில் தான் அவரு. ஓகே. பாஜகவோட வாழு. அதுதான் எங்க தலைவர். யாரெல்லாம் அதிமுக கூட்டணி இல்ல திமுக கூட்டணியில் இல்லையோ அவங்க எல்லாம் பாஜகவோட வாழ். சீமானா இருக்கட்டும் இல்ல விஜய் அவர்களா இருக்கட்டும். சீமானோ விஜயோ இவர்கள் பேசக்கூடிய அரசியல் பாஜகவுக்கு ஆதரவான அரசியல். பாஜக சீமான் அப்படி பேசுறாரு, புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்கள் எங்க பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாரு? விஜய் மேடைகள் என்ன பேசுறாரு? கொள்கை எதிரின்றாரு பாஜக. அப்ப அரசியல் எதிரி யாரு? திமுக சொல்றாரு. நீங்க அரசியல் எதிரி பேசுறவங்களுக்கு கொள்கை எதிரியா பேச மாட்டீங்க. ஏன்னா இங்க ஆட்சியை பிடிக்கணும்னா திமுக ஆட்சியில் இருக்காங்க. உங்க கட்சி வளரணும்னா கொள்கையை சொல்லி ஆகணும். ஒரு கட்சி தொடங்கிட்டீங்கன்னா எங்க கட்சியோட கொள்கை இது, மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்களோட. சரிங்க, கொள்கை தலைவர்கள் 5 பேர் வச்சிருக்கீங்களா? 5 பேரை பத்தி 10 நிமிஷம் பேசுங்க. அப்ப தெரிஞ்சு உங்க கொள்கை என்னன்னு. இப்போ அம்பேத்கரை பத்தி பேசணும். உங்க கொள்கை தலைவர் ஒருத்தரா இருக்காரு. அம்பேத்கரை பத்தி பேசுனா என்ன பேசணும்? சனாதனத்துக்கு எதிராக பேசணும், இந்துத்துவாக்கு எதிராக பேசணும். அப்போ சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது பாஜகவை நீங்கள் பகைக்க வேண்டிய இயல்பாக நடக்கும். பாஜகவை நீங்கள் பகைச்சுக்கணும். பாஜகவை நீங்கள் பகைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு நெருக்கடி வரும். புரியுங்களா? இதுதான் நடக்கும். அது இருக்கு. அது நான் விளக்குறேன்.
அப்போ இது மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே விஜயை இயக்கி கொண்டிருப்பது பாஜகவுடைய அரசியல் தான். அவரோட இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே பாஜகவுடைய ஏஜெண்டுகள் தான். சிபிஐ என்கொயரிக்கு போறாரு. ஜனநாயகன் படம் என்ன ஆச்சுன்னே தெரியல, எப்போ வரும்னு தெரியல, வருமானதும் தெரியல. நீங்க சொல்றீங்க பாஜகவோட டெய்ல்னு. பாஜகவோட டெய்லா இருந்தா என்ன இப்போ நீங்க ஜனநாயகம் கேட்குறீங்க இல்லையா, சிபிஐக்கு என்கொயரி போறாரு, ஜனநாயகன் வருமா வரான்னு தெரியாது இல்லையா, அப்போ பாஜகவுக்கு இவர் எதிராக நிற்கிறாரு இல்லையா, இந்த எண்ணம் இருக்கு பத்தியா, இந்த எண்ணம் தான் பாஜகவுடைய ப்ளஸ். இதை வந்து தமிழக மக்கள் மத்தியில் விதைக்கணும். அப்ப திமுகவை பிடிக்காதவங்க, பாஜகவை பணம் போட்ட படத்தையும் வந்து பிடிக்காதவங்க, பாஜகவை பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும். அதன் மூலமா திமுக கூட்டணியை திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை உடைக்கணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அப்ப இதுலயும் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப 4 முனை போட்டியா இருக்கு. வெளியெல்லாம் யார் இருக்காங்க அப்படின்னா விஜய் தனித்து இருக்காரு, சீமான் தனித்து இருக்காரு. அப்படின்னா இவங்களையெல்லாம் பாஜக நம்ம முத்திர குத்திட்டோம்னா அங்க போற ஓட்டுகள்லாம் திரும்ப இங்கேயே வந்துடும். இதுவும் ஒரு கணக்கு தான் இல்லையா? இது வெறும் அரசியல் கணக்கா மட்டும் இல்ல. நீங்க சொன்ன கணக்கு சரியாக இருந்தா ஜனநாயகன் வந்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா அவங்க அதுக்கு பணம் போட்டிருக்காங்க, இவ்வளவு கோடிகளை போட்டு இரையாக்கு பார்ப்பாங்களா? அதையெல்லாம் திரை மறைவில் பாஜக ஏகப்பட்ட வேலைகள் செய்யும். திரை மறைவில் பாரதிய ஜனதா அவங்களுக்கு வந்து ஒரு கோர முகம் இருக்கு. பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்றது பாரதிய ஜனதாவிற்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும். அந்த திரை மறைவுக்குள்ள என்னென்ன பேரங்கள் நடக்குது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளாக வெட்ட வெளிச்சமாகும். விஜய்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து இந்த பட நெருக்கடி அப்படின்றது விஜய் கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடி, கூட்டணிக்கு வாங்க நெருக்கடி தான். ஏன் வந்து இப்போ சிபிஐ என்கொயரி வந்து தமிழ்நாட்டில் சிபிஐ அலுவலகம் இருக்குது, சென்னையில் அலுவலகம் இருக்குது, கரூர் சம்பவத்தை விசாரிப்பது, கரூர்லேயும் ஒரு அலுவலகத்தை போட்டிருக்காங்க. இந்த கரூர் துயர சம்பவத்தை விசாரிப்பதற்காக சிபிஐயுடைய ஒரு அலுவலகத்தை கரூரில் திறந்துருக்காங்க. அப்போ சென்னையில் ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் கரூரில் இருக்குது. ரெண்டுலையும் விசாரிக்காமல் டெல்லிக்கு ஏன் வர சொன்னாங்க? ஏன் டெல்லிக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவும் அவர் புஷி ஆனந்த் ஏன் டெல்லிக்கு ஓடினாங்க? ஏன் போனாங்க? அங்கே தான் பேரம் நடக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. படத்துக்கு நெருக்கடி. உறுதியா இருக்கார் போல. எதுல உறுதியா இருக்காரு? பாஜக எதிர்ப்புல. தெரியல என்ன நடக்குன்னு தெரியல. உறுதியா நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஏன்னா இதுல திரும்ப திரும்ப இந்த கணக்குகள் சொல்லப்படும் போது ஒருவேளை இது உண்மைதான் அப்படின்னா பிரதமர் அவர்கள் வந்த சமயத்திலே மேடை ஏறுவார் விஜய். இப்படி சரிங்க, உறுதியா இருக்கான்னா கண்டிச்சு பேசுங்க. எங்களுக்கு பாஜக தான் நெருக்கடி கொடுக்குது சொல்றாரு இல்ல இருங்க. அதெல்லாம் கிடையாது, இது கிடையாது. உங்க கட்சியோட தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, பாஜக எங்களுக்கு கொள்கை சொல்லிட்டீங்க. ஜனநாயகன் படம் வரவிடாமல் தடுக்கிறது ஒன்றிய அரசு தான், ஒன்றிய அரசோட துறை தான், தணிக்கைத்துறை. அப்போ நீங்க விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? வாயை திறந்து பேசியிருக்கணும். என்ன நம்பி படம் போட்டிருக்காங்க, பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகல. அப்போ இது ஒன்றிய அரசு திட்டமிட்டு வந்து இந்த படத்தை முடக்குறாங்க, தணிக்கைத்துறை முடக்குறாங்க. இருங்க, அப்போ நீங்க யாரை கண்டிச்சு பேசியிருக்கணும்? ஒன்றிய அரசு. ஏன் ஒன்றிய அரசு கண்டிச்சு பேசல? சந்தேகம் வருதா இல்லையா? அட்லீஸ்ட் தணிக்கைத்துறையாவது படம் வெளியே வரணும்னு நினைக்கிறார். இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயமா பாக்குறோம். ஏன்னா அப்ப வாய மூடிட்டு இருந்தா படம் வரும் வெளியே வருமா? திருப்பரங்குன்ற விஷயத்திலே அவர் பேசியிருக்கணும். இல்ல திருப்பரங்குன்ற விஷயத்திலே அவர் பேசியிருக்கணும், பேசல. அப்ப வாய மூடிக்கிட்டு பனையூர்ல படுத்துக்கிட்டா படம் வெளியில வருமா? வராதுல்ல. நீங்க தான் அந்த படத்தோட கதை நாயகன், முதலீடே உங்களை நம்பிதான். படம் முடங்கிருச்சு, யாரு வந்து பேசணும்? நீங்க தாங்க பேசணும். ஒரு கட்சி, நீங்க சும்மா சாதாரண நடிகர் கிடையாது, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க, உங்களை பத்தி விவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க பேசணுமா இல்லையா? ஆனா இந்த படம் முடக்கத்துக்கு யார் காரணம் தெரியாம அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் என்ன பண்றாங்க, எடுத்தெடுப்புலையே திமுக வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் நீங்களும் இருக்கிறீங்க, உங்க கட்சி தொண்டர்களும் இருக்கிறாங்க. இது அப்படிதான் எடுத்துக்கணும். ஆக இந்த விவகாரம் மட்டும் இல்ல, திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கும் அவர் பேசல. என்ன பேசல. அப்போ அவரோட இயல்பே இப்படிதான் அப்படின்றத அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, இன்னைக்கு பேச சொல்லுங்க. இப்ப வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லுங்க. கல்வி வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ஒன்றிய அரசு கொடுக்கல. அது யாருக்கு? அந்த 3000 கோடி யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே. தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர் பிள்ளைகளுக்கு தானேங்க. அது ஒன்றிய அரசு கொடுக்கல. இவர் கட்சி நடத்துறாருல, சொல்லியிருக்க வேணுமா இல்லை? தமிழ்நாடு கொடுக்குற நிதியை குடியார் கேட்டுக்கணும்ல. ஏன் கேட்கல நீங்க? தேசிய கல்விக் கொள்கை விளிம்புநிலை மக்களுக்கு எதிரானது, உழைக்கின்ற வர்க்கத்துக்கு எதிரானது, விவசாய பெருங்குடிகளுக்கு, தொழிலாளர் வர்க்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை எதிரானது. அந்த தேசிய கல்விக் கொள்கையை எத்தனை மாநாட்டில் பேசியிருக்க வேண்டியதானே?
போறீங்கல்ல, பெரிய பஸ் எடுத்துட்டு போறீங்கல்ல, சொகுசு பஸ் எடுத்துட்டு போறீங்கல்ல, மக்களை சந்திக்க போறீங்கல்ல, என்னைக்காவது தேசிய கல்விக் கொள்கையை எடுத்து பேசுறீங்களா? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத பாஜகவை கண்டிச்சு பேசுறீங்களா? என்ன உங்க அரசியல்? காவிரி தண்ணீரை பத்தி பேசுறீங்களா? எஸ்ஐஆர் பத்தி பேசினாங்களே. இருங்க, காவிரி தண்ணீரை பத்தி பேசுறீங்களா? இன்னைக்கு வந்து முல்லை பெரியாறுல வந்து அணை கட்ட போறான்றான். இதுல மன்னிக்கணும், இதுல காவிரியில ஓகே பேசியிருக்கீங்களா? அப்ரூவல் அதுக்கான வரைபடம் தயாரிச்சு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கண்டிச்சு பேசியிருக்கீங்களா? நீங்க என்னதான் அரசியல் பேசுறீங்க? என்ன உங்க அரசியல் சொல்லுங்க. எங்க அரசியல் சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? நீங்க சிஎம் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. என்ன வந்து கடந்த காலத்துல இருந்து தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் செய்யாத ஒன்று செய்ய போறீங்க? எல்லா ஆட்சி காலத்திலும் குறைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. நீங்க இந்தியாவுடைய அரசியல் கட்டமைப்பே நீங்க வந்து ஊழல் அற்ற ஒரு அரசியல் கட்டமைப்பை இங்க உருவாக்க முடியாது. ஏன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி சாதியாக, தனித்தனி மதமாக, தனித்தனி இனமாக, தனித்தனி மொழி அடையாளம் கொண்டவனாக பிரிஞ்சு கிடக்கிறனால இங்க ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவது மிக மிக கடினம். ஆனால் ஊழல் செஞ்சா கூட ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்றினான்ல, நிறைவேற்றிருக்காங்கல்ல. ஏராளமான தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டவங்க, புரியுங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இந்த முதலமைச்சர்லாம் இதெல்லாம் செய்யல, நான் செய்ய போறேன் சொல்லுங்க. பிரதமர் சொல்றாரு இது சிஎம்சி அப்படின்றாரு. இங்க வந்து கிரைம் அதிகமா நடக்குது அப்படின்றாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இப்படி இல்லைன்றதை அவரே சுட்டி காட்டி பேசுறாரு. ஏன் ஊபியோட கிரைம் எடுத்து சொல்லுங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லுங்க. நீங்க வந்து அரசியலுக்காக இங்க மேடையை போட்டு வந்து தமிழ்நாடு அரசு குறை சொல்றீங்க. நீங்க உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவேட்டை வெளியிடுங்களேன். எந்த மாநிலத்தில் அதிகமாக குற்றம் நடக்குன்னு நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும். ஊபியில் நடக்காத கிரைமா, பீகார் நடக்காத கிரைமா, குஜராத்தில், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் நடக்காத கிரைமா? இப்போ ஊபியில் நடக்கிறது வெளியே வருது, பீகார் நடக்கிறது வெளியில் வருது, குஜராத் நடக்க வெளியில் வருது. ஆனால் மத்திய பிரதேசம் ஒரு மாநிலம் இருக்கு, அங்கே நடக்கிற கிரைம் வெளியில் வரதே இல்லை. ஏன்னா அங்கே வந்து யாருமே இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ அட்ராசிட்டிஸ், சாதிய வன்கொடுமைகள்லாம் மத்திய பிரதேசத்தில் அவ்வளோ நடக்குது, ராஜஸ்தான் நடக்குது, அதெல்லாம் வெளியே வரதே இல்லை. ஹரியானா நடந்துட்டு இருக்கு, அங்கெல்லாம் வந்து அம்பேத்கரிஸ்ட் இருக்காங்களான்னு தெரியல, கம்யூனிசம் வந்து அங்கே பேசக்கூடிய லீடர்ஸ் அங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அங்கே நடக்குது. ஏன் அந்த கிரைம் ரிப்போர்ட் வெளியில் விடுங்க, வெளியில் விடுங்க. சும்மா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் அரசியலுக்காக வந்து வாய்க்கு பாஜகவுக்கு போய் சொல்ல தெரியாதா? பாஜகவுக்கு முதலீடு அவங்க அவுத்து விடுற அவதூறு தான், புரியுங்களா? நீங்கள் பேசுங்க. இந்த இப்போ மோடி வந்து 11 வருஷம் ஆயிடுச்சுல, 11 ஆண்டுகள் மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர். இதையெல்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பேச சொல்லுங்க. நான் அந்த நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன், அதனால இந்தியாவோட பொருளாதாரம் அப்படியே பொங்கிட்டு மேலே போயிருச்சு சொல்லுங்க. என்ன இருக்கு? தங்க விலை என்னன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு பவுனு 1.25 லட்சம் ரூபா. யார் வாங்க முடியும்? ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு வாங்கி போட முடியுமா? ஒரு 5 பவுன் இருந்தால் இன்னைக்கு சாதாரணமாக கூலி தொழில் பார்க்கக்கூடியவங்க கூட ஒரு 10 பவுன் 15 பவுன் போட்டு தான் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தங்கத்தின் விலை ஒப்பிடும்போது 1.25 லட்ச ரூபா போகுது ஒரு சவரன். எங்கே போய் வாங்குவாங்க? ஆடு மாடு மேய்க்கிற வீட்டில் வாங்க முடியுமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போயிட்டு ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 ரூபா சம்பளம் வாங்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல தங்க விலையை யார் நிர்மாணிக்கிறாங்க? ஒன்றிய அரசு தாங்க நிர்மாணிக்கணும். தங்கம் என்பது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல, பணம் என்பது ஒன்றிய அரசு கட்டுப்பாடு. தங்கம் கையிருப்பு, அங்க அவங்க கையிருப்பு, அவங்க தான் கொள்முதல், அவங்க தான் கையில் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? 11 ஆண்டுகள்ல மோடி என்ன பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்கீங்க? இந்தியாவோட பொருளாதாரம் எங்க முன்னேறி இருக்கு? தனிநபர் வருமானம் எங்க முன்னேறி இருக்குது? தமிழ்நாட்டோட எடுத்து பாருங்க, தனிநபர் வருமானம் இங்க அதிகமா இருக்கு. எங்களுக்கு திமுக அரசு மேல ஏகப்பட்ட கோபம் இருக்கு, அது வேற. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது திமுக அரசு வந்து பல மாநிலங்களுக்கு, இந்தியாவுக்கு முன்னோடியா இருக்கு. எஜுகேஷன் டெவலப்மெண்ட், கல்வியில வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. பொருளாதார வளர்ச்சியில் எங்கேயோ போயிட்டு இருக்கு. மாநில உற்பத்தி ஜிடிபியில் வந்து தமிழ்நாடு வந்து 2வது மாநிலமா இருக்கு. தனி மனித வருமானத்தில், ஆண்டு வருமானத்தில் முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ பொருளாதார கட்டமைப்பு வந்து திமுக வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இதுக்கு எதிராக பேசிட்டீங்க. அப்போ நீங்க என்ன, நீங்க பேச வேண்டியது பேசுங்க. மோடி அரசால் இந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு கிடைத்த சாதனை என்ன? அரசு துறையை தனியார் துறை ஆக்குனீங்க.
தமிழ்நாட்டுக்கு இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் கொடுத்தீங்களா? சொல்லுங்க பாப்பா. மெட்ரோ ட்ரெயின் கட்டுறதுக்கு அந்த வேலை திட்டம் அப்படியே கிடக்கு, முடங்கி போய் கிடக்கு. பணம் கொடுத்தீங்களா? 2024 2025 பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒதுக்கின நிதி எவ்வளவு? ஒன்றிய அரசு சொல்லுங்க. ஒன்றுமே கொடுக்கல. வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டை, நிதியே கொடுக்கல. அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்க வரீங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்க வரீங்க? 11 வருஷத்தில் 11 லட்சம் கோடி கொடுத்துருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஏங்க, ஜிஎஸ்டியோட வரி பாக்கி ஒழுங்கா கொடுக்கல. 11 லட்சம் கோடி எங்க சும்மா கொடுத்தாங்க? இந்தியாவில் ஒழுங்கா வரி கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் ஒழுங்கா வரி கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. அதவே நீங்க முழுசா கொடுக்கல. அப்ப 26 தேர்தல் அப்படின்றது திராவிட மாடல் 2.2 தொடரும். அதனால அதுக்கு ஒரு முக்கிய காரணியா இருக்கிறது விசிக. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் மீண்டும் வெற்றி வாகை சூடும். மாற்று கருத்தை இல்லை. இந்த ஆடி மாச காத்துல அம்மிய நகர்னுவாங்க. அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி சுற்றடிக்கும் சூறாவளி. எதிரணிலாம் சும்மா அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசியல் கிழமை நாங்க தான், இந்த அணி தான். 2026 தேர்தல் திமுக தலைமை அணி தான். அங்க இன்னைக்கு இழுபறி நடந்துட்டே இருக்கு. நீங்க என்ன பாருங்க, தேர்தல் இதுல பிப்ரவரியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க, ஏப்ரல்ல தேர்தல். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த ஆட்களே உங்களால் பிடிச்சி வைக்க முடியல. இப்ப பாஜக அங்க இருந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட பேரம் பேசிட்டு உட்காந்துருக்கு. பாஜக அதிமுக 2 பேர் தான் சேர்ந்துருக்காங்க, வேற யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி சொல்லுங்க. டிடி விஜயநகரன் ஜாயின் பண்ணி அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்களேன். இப்போ இது திமுக கூட்டணி, விசிக நாங்க இருக்கிறோம், திமுக கூட்டணி. உங்களா ஏன் என்டிஏ கூட்டணி சொல்றீங்க? ஏன் என்டிஏ கூட்டணி சொல்றீங்க? அதிமுக கூட்டணி சொல்லுங்க. பாஜக சொல்ல விடுமா? என்டிஏ கூட்டணி அப்படின்னு தானே சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? என்டிஏ கூட்டணி சொல்றாங்க. அதிமுக கூட்டணி சொல்லுங்க. சொல்லிடுவீங்களா நீங்க? உங்களால செதறி போனவர்கள்லாம் உள்ள கூப்பிட்டு ஒன்னா சேர்க்க முடிஞ்சதா? வாக்கு வங்கி இருக்கா உங்ககிட்ட? அதிமுகவை தவிர அந்த கட்சியில் யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு? சொல்லுங்க பாப்பா. யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு? பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கா? கன்னியாகுமரியில் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்காங்க. வேற எங்க வாக்கு வங்கி இருக்கு? வேற எந்த கட்சிக்கு? டிடி வித்துனருக்கு அப்படியே வாக்கு வங்கி இருக்கா? சொல்லுங்க பாப்பா. அந்த கட்சியில் வேற யார் போய் சேர்றாங்க? வாக்கு வங்கி இருக்கா? யாருக்குமே வாக்கு வங்கி. எல்லாம் ஏகப்பட்ட லெட்டர் பேட் கட்சி இருக்கு. ஏகப்பட்ட லெட்டர் பேட் கட்சி தான் அதிமுக கூட்டணியில் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. பாரம்பரியம் உள்ள கட்சிகள் இங்கே இருக்கின்றன. திமுக ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி, காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ள கட்சி, 2 இடதுசாரிகள் பாரம்பரியம் உள்ள கட்சி. நாங்கள் இருக்கிறோம். கொங்கு மக்கள் தேசிய கட்சியா மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவங்க இருக்கிறாங்க. அண்ணா வேல்முருகன் கட்சி இருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. வலுவா இருக்கிறோம் நாங்க. ஓகே, வாக்கு வங்கி உள்ள கட்சி எல்லாமே. அப்போ 26 இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னும் கணக்குகள் மாறும், காட்சிகள் மாறும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.